find the Laplace transform of f of t equal to நல்லா பாத்துங்க எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாரு t in the interval 0 to a 2a minus t in the interval a to 2a இப்போ நம்ம பாத்துங்க ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகுது சோ அந்த இன்டர்வல்ல நம்ம கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிரணும் இல்லனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த zero to இங்க இருந்து 0 to a 0 to a வரைக்கும் எவ்வளவு வருது லிமிட் what is the value of f of t f of t equal to என்ன வருது t f of t equal to t a to 2a a to 2a what is the value of f of t in the interval a to 2a f of t equal to 2a minus t 2a minus t okay சரி ஓ ரெண்டா நமக்கு இன்டர்வல் ஸ்ப்ளிட் ஆகுது ஏன்னா நமக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா L of f of t இது வந்து for the periodic function ஏன் periodic function அப்படினா f of t plus 2a equal to என்னதான் வருது t இல்ல f of t இல்ல மாத்திக்க f of t okay சரி so L of f of t formula 1 by 1 minus e power minus s t இங்க எந்த தீடா வருது கேபிட்டல் T லிமிட் 0 to t f of t e power minus st dt இங்க என்ன t வரும் ஸ்மால் t நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா இங்க கேபிட்டல் T போட்டுருவான் அதோட என்ன செஞ்சிரும் மொத்த ப்ராப்ளமும் முடிஞ்சு போயிடும் சோ கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃபார்முலா எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதுதான் this is a formula என்ன எப்படிலாம் அப்ளை பண்ண போறோம் பாருங்க L of f of t equal to 1 divided by 1 minus e power minus s into capital T நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுவான் ஏகன கேபிட்டல் T மா அப்படி கிடையாது எங்க வந்து முடியுது 2a ல முடியுது so 2a is a capital T அத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிடணும் here capital T equal to 2a here capital T equal to 2a so 2a அத ஒரு ஆர்டரா போட்டோம் அப்படினா 2as அத பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல அல்பாபெட்டிக் ஆர்டர்ல வருது 2as ஓகே நெக்ஸ்ட் அது ஒரு பெரிய பிராக்கெட் போடுங்க இன்டர்வல் ஸ்ப்ளிட் ஆகுது இந்த பதத்துல எப்படி இருக்குது இன்டர்வல் ஸ்ப்ளிட் ஆகுது f of t எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது பாரு f of t carries the value t in the interval 0 to a so in the interval 0 to a f of t carries the value t அடுத்தது e power minus st dt plus f of t carries the value 2a minus t in the interval a to 2a so a to 2a f of t carries the value 2a minus t into e power minus st dt இப்ப பார்த்தா தெரியும் லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் and sin function டபுள் ஃபங்க்ஷன்ல அப்படிதான் இருந்துச்சு இங்க நமக்கு எப்படி இருக்குது ஒன்னு எக்ஸ்போனென்ஷியல் இன்னொன்னு வந்து எப்படி இருக்குது அல்ஜிப்ரிக் ஃபார்ம்ல இருக்குது அல்ஜிப்ரிக் ஃபார்ம் சோ இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படினா நான் ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல பெர்னோலி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த ஃபார்முலாக்கு பேருமோ இதை இன்டகிரேட் பண்றதுக்கு ஓகே சோ இத வந்து u ன்னு எடுக்கணும் இத வந்து எப்படி எடுக்கணும் v தெரியுதா u v அங்க ஒருத்தி வெளிய பார்த்துட்டு இருக்க டேய் சரி அப்ப uv இந்த இத எடுத்துறோம் சோ பெர்னோலி ஃபார்முலா என்ன நம்ம நிறைய ப்ராப்ளத்துல என்ன பண்ணிட்டோம் பெர்னோலி ஃபார்முலாவை போட்டாச்சு பெர்னோலி ஃபார்முலா திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துறேன் பெர்னோலி ஃபார்முலா integral uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 minus etc இப்படி போயிட்டே இருக்குது அப்படினா அதுக்கு பேர் என்னது பெர்னோலி ஃபார்முலா சோ இங்க வந்து u ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் இதுல u தெரியுதா இப்போ நான் வந்து தனித்தனி டேபிள்ல போடல டைரக்டாவே நான் போடுறேன் தெரியுதா பாத்துடுங்க equal to 1 by 1 minus e power minus as into ஏனா இங்க வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் கொடுத்திருக்காங்க u ங்கிறது t சோ இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணு ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன்ல t v1 அப்படிங்கிறது என்னது v ன்னு ஒரு டேர்ம் இருக்குல அது இங்க என்னது e power minus st அந்த e power minus st
ஒரு நேரம் இன்டைரக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்னது v1. so v1 e power minus st divided by minus s. வேரியபிள் பக்கத்துல என்ன இருக்குதோ அது கீழே வந்துரும். அது எங்க வந்துரும்? கீழே வந்துரும். சோ அதுதான் இன்டகிரேஷனோட ஃபார்முலா. இன்டகிரல் e power nx dx equal to e power nx divided by n. வேரியபிள் பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கோ அது எங்க வரும்? டினாமினேட்டருக்கு வந்துரும். இல்லட்டா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அந்த ஹோல் டேர்ம், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் மேல இருக்கக்கூடிய அந்த டேர்ம் சொல்லலாம். சரிதா? நீ ஈஸியா மெமரைஸ் பண்ணுவது வேரியபிள் பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கோ, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கோ அதை டினாமினேட்டர்ல எழுதிரணும் இன்டகிரேஷன். சரிதா? சோ இது வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் u டாஷ். u டாஷ் அப்படிங்கிறது என்ன? uங்கிறது ஃபர்ஸ்ட் என்னது? t. அந்த t தான் ஒரு நேரம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். t ஒரு நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 ன்னு வந்துரும். t ஒரு நேரம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சரிதா? சோ இது வந்து u, இது வந்து என்ன ஆயிட்டு? v1. இது என்னது? u டாஷ். v2. v2ங்கிறது என்ன மீனிங்னா நான் இருக்குல்ல இந்த டேர்ம், அந்த டேர்மை இன்டைரக்ட் பண்றேன். அப்போ ஏற்கனவே ஒரு நேரம் இன்டைரக்ட் பண்ணிருக்கேன், திரும்ப ஒருக்கா பண்ணும்போது அது என்னதான் கன்வெர்ட் ஆகும்? v2 க்கு கன்வெர்ட் ஆகும். சோ e power minus st divided by minus s. ஆல்ரெடி ஒரு minus s இருக்குதா, திரும்ப ஒரு minus s வரும். சோ minus s into minus s, அதாவது minus அப்ப plus s square, s square. so this is a v2. இதுக்கு அடுத்த டேர்ம் u டபுள் டாஷ் கால்குலேட் பண்ணணும். இங்க இருக்கதே கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 0. 1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 0. சோ அதுக்கு அங்க போக கூடாது, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க. இது வந்து எதோட ஆபரேஷன்? ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனோட ஆபரேஷன். சரிதா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இன்டகிரேஷன். சோ அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அதோட லிமிட்டையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். 0 to a, 0 to a. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனோட ஆபரேஷன். அடுத்தது மைனஸ் பிராக்கெட் போட்ற செகண்ட் இன்டகிரேஷன். செகண்ட் இன்டகிரேஷன்ல இதுதான் u, இதுதான் v. சரிதா? சோ அகைன் ஜெர்மனி ஃபார்முலா u into what is u? 2a minus t, 2a minus t, 2a minus t. இதுதான் u. v1, v1 தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க என்ன இருக்கோ அதே v1 v2 தான் எங்க வரும்? அங்கேயே வரும். சரிதா? சோ இங்க என்ன இருக்குது? e power minus st by minus s, v2. அடுத்தது பாத்துங்க மைனஸ் u dash. u dash னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, மீதி t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 ன்னு வரும். ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? மைனஸ். சோ minus 1. so இது is u dash. சரி, இது v1, இது வந்து v1. v2 என்ன இருக்குல்ல, இதே டேர்ம்னா திரும்ப அங்க ரிப்பீட் ஆக போகுது. சோ அதை அப்படியே பார்த்து எழுதிங்க. சோ e power minus st divided by s square. this is a v2. u double dash. next வந்து என்ன டேர்ம் வரணும்? u double dash பிளஸ் போட்டுட்டு u double dash. இங்க என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துரும்? 0. சோ அதுக்கு பிறகு எழுதனா க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன லிமிட் கொடுத்திருக்காங்க? மைனஸ் சரி a to 2a, a to 2a இதுல அப்ளை பண்ணிரு. a to 2a அப்ளை பண்ணிட்டு அந்த இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. 1 by 1 minus e power minus ax வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு காமன், அதான் க்ளோஸ் பண்றோம். தெரியுதா? சரி, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1 by 1 minus e power minus as into, இப்போ நம்ம லிமிட்ஸ் நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க வேரியபிள் யாருன்னு பாரு, t தான் வேரியபிள். ரெண்டுக்கும் யார் தான் வேரியபிள்? t. அப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்து லிமிட் வந்து எங்க இருக்கு? 0 to t, 0 to a. எங்கெல்லாம் t வருதோ அங்கெல்லாம் அப்பர் லிமிட் a போட்டுறணும். மைனஸ் எங்கெல்லாம் t வருதோ அங்கெல்லாம் லோயர் லிமிட் 0 போட்டுறணும். நீ வந்து டைரக்டாவே இத நோட் பண்ணி பார்த்துடலாம். e பவர் 0ங்கிறது 1 தான். e பவர் 0ங்கிறது 1 தான். சரி, இப்போ பாரு, t உள்ள இடத்துல a போடுறேன். a t உள்ள இடத்துல a e பவர் மைனஸ் sa டிவைடட் பை மைனஸ் s. அடுத்தது மைனஸ் e பவர் t, சாரி, t உள்ள இடத்துல என்ன போடுற? a e பவர் மைனஸ் sa, sa நாலும் போடலாம், as நாலும் போடலாம். என்ன எல்லாமே ஒண்ணுதான். டிவைடட் பை s ஸ்கொயர். இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட அப்பர் லிமிட்ஸ். அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்போ ஒரு இன்னொரு பிராக்கெட் இங்க ஓபன் பண்ணிடணும். மைனஸ் ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்க. லோயர் லிமிட்ஸ் இங்க வந்து அப்ளை பண்ண போறேன். t உள்ள இடத்துல அப்ளை பண்றேன். t உள்ள இடத்துல 0 போட்டா 0 இன்டு n நம்பர் என்ன ஆயிரும்? 0. மைனஸ் e பவர் 0 என்ன ஆயிரும்? 1. நீ பார்க்கணும் கிளாஸ்ல, எக்ஸாம் வீட்ல போய் பார்க்கும்போது இந்த டேர்ம் இல்ல அப்படின்னா உடனே சைடுல இருக்க இந்த ஃபார்முலா இருக்கு, அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம் அப்படிங்கிற அறிவு வேணும். தெரியுதா? சரி, ஓகே.
நெக்ஸ்ட் மைனஸ் அடுத்தது செகண்ட் டேர்முக்கு இதே மாதிரி அப்ளை பண்ண போற ஒரு சின்ன ஓபன் பண்ணிக்க அப்பர் லிமிட் எங்கெல்லாம் t வருதோ அங்கெல்லாம் என்ன போடுற 2a ன்னு போடுற என்ன போடுற 2a 2a minus 2a என்னடா வரும் 0 0 into any number 0 so first value 0 அடுத்தது minus into minus plus e power t வரக்கூடிய இடத்துல என்ன போடணும் 2a so e power minus 2as divided by s square இது எல்லாமே எதோட வேலை என்ன நடந்திருக்கு இங்க அப்பர் லிமிட் 2a வந்து t வரக்கூடிய இடத்துல அப்பர் லிமிட்ட போட்டு முடிச்சிட்டேன் அதை க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணி லோயர் லிமிட்க்கு யார் இருக்கான்னு பாரு a அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு சோ t உள்ள இடத்துல என்ன போடுற a ன்னு போடுற 2a minus a என்ன வரும் a e power minus sa t வரக்கூடிய இடத்துல a so e power minus sa divided by minus s அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வருது பிளஸ் e power t வரக்கூடிய இடத்துல a e power minus sa or as ரெண்டுமே சேம் தான் க்ளோஸ் பண்ணிங்க தெரியுதா வந்துட்டா இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்ட வந்து வேரியபிள் t எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம் இவ்வளவுதான் இதுல நடந்திருக்குது இதனால அடுத்து இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போறோம் நல்லா பாத்துக்க ஈக்குவல் டு 1 by 1 minus e power minus as இதை அப்ளை பண்ணும்போது நல்லா பாத்துக்க இதுல a into e power minus as ஆர்டர் வந்து அப்படி மாத்தி போட்டுக்க minus s minus e power minus as divided by s square minus into minus என்னடா வரும் plus 1 by s square இதெல்லாம் ஒரு செட் அடுத்தது இந்த மைனஸ் இருக்குல்ல அந்த மைனஸ் நீ என்ன செய்ய போறன்னா அப்படியே உள்ள கொண்டு என்ன செய்ய போற மல்டிபிள் பண்ண போற தெரியுதா அப்ப அந்த செட்டை வந்து எடுத்து விட்டுரு ஏன்னா எல்லாமே கனெக்ட் பண்ண போறோம் மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் சோ மைனஸ் e power minus 2as divided by s square மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் ஆனா கீழே யார் இருக்கா மைனஸ் அப்ப 3 டைம்ஸ் மைனஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் மைனஸ் minus a e power minus as divided by என்ன வருது s அடுத்தது மைனஸ் மைனஸ் பிளஸ் இங்க என்ன இருக்கு பிளஸ் அப்ப பிளஸ் e power minus as by s square அப்படி போட்டு அதை முடிக்கிற சரி இந்த பிராக்கெட் நமக்கு தேவையில்லை இப்போ காமனா வரக்கூடிய டேர்ம்ஸ் ஆப்போசிட் சைன்ல வருதான்னு பாரு இந்த டேர்ம் எதனால ஆப்போசிட் சைன்ல வருதான்னு பாரு இல்ல e power minus as divided by s square இங்க மைனஸ்ல இருக்குது இங்க என்ன இருக்குது பிளஸ்ல இருக்குது சோ இந்த ரெண்டு டேர்மையும் என்ன பண்ணி விடலாம் கட் பண்ணிரலாம் கேன்சல் பண்ணிரலாம் வேற ஏதாவது இங்க கேன்சல் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கான்னு பாரு இல்ல வேற ஏதாவது கேன்சல் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கான்னு பாரு இல்ல இல்ல சரி அப்போ நல்லா பாத்துக்க இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலா இருக்குது பட் என்ன இருக்குது நெகட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் சைன் தான் ரெண்டுமே எப்படி இருக்கு நெகட்டிவ் சைன் சோ அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இத காப்பி பண்ணிடுங்க இங்க பிளஸ் சோ நம்ம இதுவும் என்னது பிளஸ் ஓகே அப்போ வேற எதுல கரெக்ஷன் ஆகும் அப்படின்னா இதுல பிளஸ் பிளஸ் வரும்போது என்ன ஆகும் e பவர் கீழே வந்துரும் இது என்ன ஆகும் பிளஸ் மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் இது பிளஸ் இது என்ன ஆகும் மைனஸ் கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்க அப்ப இதுல வந்து பிளஸ் கன்வெர்ட் ஆகும் இதுவும் பிளஸ் சோ இத உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இது மைனஸா கன்வெர்ட் ஆகும் சோ இது வந்து கேன்சல் ஆகாது இந்த டேர்ம் வந்து என்ன ஆகாது கேன்சல் ஆகாது சோ e பவர் இந்த டேர்ம் கேன்சல் ஆக கூடாது e பவர் minus as by s square அது மைனஸ்ல இருக்குது இதுவும் மைனஸ்ல இருக்குது சோ இந்த டேர்ம் என்ன ஆகாது கேன்சல் ஆகாது சோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகல அப்படினா எந்த டேர்ம் கேன்சல் ஆகும் first one and நர்ல last but one சோ இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன ஆகும் கேன்சல் ஆகும் சரிதா சரி இப்போ எழுதிங்க ஒரு சின்ன கேர்லெஸ் இப்போ அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் பாத்துக்க L of f of t equal to 1 by 1 minus e power minus as into இப்போ டேர்ம்லாம் கேன்சல் ஆயிட்டு நல்லா கேட்டுக்க
இதுல எல்லா டேர்ம்லயும் காமனா இருக்குது. அது எந்த டேர்ம்னு பாரு. கேன்சல் ஆனதை விட்டுறணும். s ஸ்கொயர் ஒரு டேர்ம் காமனா இருக்கும். சோ 1/s ஸ்கொயர் டேக் இட் காமன்லி அவுட் சைடு. சோ அத காமனா அவுட் சைடு எடுக்கும்போது என்ன வருதுன்னு பாத்துக்க. s ஸ்கொயர் காமனா என்ன பண்ணிட்டோம், வெளியே எடுத்துட்டோம். சரி, மீதி உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணுது. நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணா அது அபசகுணம் இல்ல. நம்ம என்ன செய்யணும், பாசிட்டிவ் கொண்டு வந்துடணும். அப்ப ஃபர்ஸ்ட் இது எழுதிரு 1. ஃபர்ஸ்ட் என்னது 1 பாசிட்டிவா இருக்கா. நெக்ஸ்ட் அடுத்தது இதுவும் பாசிட்டிவ் தானே, அதுவும் எழுதிரு பிளஸ் என்னது e பவர் மைனஸ் 2as. அடுத்தது நல்லா கேட்டுக்க, இந்த ரெண்டு டேர்மும் சேம் டேர்ம், சைன் எப்படி இருக்கு, இங்கே நெகட்டிவ் அங்கே நெகட்டிவ், சேம் சைன். சோ 2 times 2 into e பவர் மைனஸ் as அப்படி போடலாம். இதை நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன தோணுது, எதுவுமே தோணாது, தெரியுதா? பட் என்ன தோணணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன், நல்லா பாத்துக்க. நான் சொல்லிருக்கேன் e பவர் மைனஸ் 2as எப்படி எழுதிடலாம், e பவர் மைனஸ் as தி ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாமா, எழுதிடலாமா? இப்போ நல்லா பாத்துக்க, a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதுல வருதான்னு பார்த்தா தெரியும். வருதா? எப்படி வருது, a ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னால என்னதான் 1 தான். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 into ab. a யாரு 1, அதானே 2 into ab வந்துட்டா. அப்போ இதை எப்படி எழுதிடலாம், equal to 1 by s square into 1 minus e power minus as. இது எப்படி எழுதிடலாம், 1 minus e power minus as தி whole square அப்படி போட்டுடலாம். தெரியுதா? இப்ப a என்னது 1, ஆக்சுவலா இது 1 ஸ்கொயர் ஆகும். 1 ஸ்கொயர் தான் என்ன 1 தான். a b எப்படி கண்டுபிடிப்பேன், எங்க 2 வருதோ அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய டேர்ம்ஸ் எடுத்துரு. ஏன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குது 1 தானே, அப்படிதானே? அப்ப 2ab தானே, 2ab, a 1, அடுத்தது b தானே, b வேற இருக்கா, e பவர் மைனஸ் ax. இப்படி போடு, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே, சரி. அப்போ என்ன செஞ்சிடலாம், இப்படி இருந்தா 2 டைம்ஸ் போடலாம். இங்கே அதையும் ஒரே டேர்ம் தானே இருக்குது, இதை ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி விட்டுறலாமா? இங்க பிளஸ்ல இல்ல, எல்லாமே மைனஸ்ல தானே இருக்குது. இதுலயும் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடக்கூடாது, தெரியுதா? ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம், நம்ம கட் பண்ணி விட்டு விடலாம். ஸோ வேற ரெண்டையும் கட் பண்ணி விட்டாச்சுன்னா எப்படி வந்துடும், 1 by something வந்து நிற்கும், அப்படிதானே? சரி, போய் ஸ்டில் படிக்க, இதுல ஒரு பெரிய குழப்பம் வந்து நின்ற கூடாது. பார்த்தோம், ஏய் நம்ம கேபிட்டல் T அப்படிங்கிறது 2a, நம்ம பாடத்துல என்னது 2a. அப்போ நம்ம ஸ்டார்டிங்ல அந்த பாடத்துல T வரக்கூடிய இடத்துல என்ன போட்டுக்கணும், 2a போடணும். நம்ம அதுக்கு பதிலா 2 போடாம என்ன பண்ணிட்டோம், a மட்டும் போட்டோம். இது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். அப்ப இந்த ப்ராப்ளத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது மேல பார்த்துட்டு கீழே அப்ளை பண்றதுல மிஸ்டேக் வருது. அப்ப அதை கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், 1 டிவைடட் பை இதுல போட்டல, இது எல்லா இடத்துலயுமே மைனஸ் 2as 2 அப்படிங்கறத ஆட் பண்ணிக்க, சரிதா? 2ங்கறத என்ன பண்ணிக்க, ஆட் பண்ணிக்க. இது கரெக்ட்டா போட்டுரும், 2ங்கறத ஆட் பண்ணணும். மைனஸ் 2as. அப்போ நீ வேற ஒண்ணும் செய்ய கூடாது, இது வரைக்கும் போட்டு வந்ததுல எக்ஸ்ட்ராவா 2 அப்படின்னு ஒரு டேர்மை இன்க்ளூட் பண்ணிக்க, சரிதா? சோ அப்ப 2 இன்க்ளூட் பண்ணும்போது என்னெல்லாம் வருதுன்னு பாரு. 2 மட்டும் என்ன செய்யணும், இன்க்ளூட் பண்ணணும். 2as இங்க என்ன வரும், அப்ப 2as நம்ம இப்ப எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, இப்படி போட்டு as ஹோல் ஸ்கொயர் போட்டலாமா, as ஹோல் ஸ்கொயர் போடலாமா? ஏன்னா ஏற்கனவே நான் கான்செப்ட் சொல்லி வந்திருக்கிறேன், என்ன இருக்குல்ல, இது எப்படி எழுதிடலாம். சோ இத 1 வந்து 1 ஸ்கொயர் எழுதிடலாம். அப்போ 1 by s square 1 minus e minus as the whole square divided by, listen, இன்னொரு trigonometric formula நமக்கு உள்ள வந்துரும், a plus b, a minus b can be written as a square minus b square, or a square minus b square can be written as a plus b into a minus b. இங்க a ங்கிறது 1, b ங்கிறது e power minus as, அதாவது a square minus b square ஃபார்மட்ல இருக்கா. அப்ப அதை எப்படி எழுதிடலாம், 1 plus e power minus as 1, அடுத்தது 1 minus e power minus as, இப்படி எழுதிடலாமா? சரி, இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய டேர்ம் என்ன வருதுன்னு பாரு.
equal to 1 by s square equal to 1 by s square 1 minus e power minus as divided by 1 plus e power minus as. இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு புக்ல வந்து அது ஃபார்முலா எண்ட் வித் இதுக்கு பிறகு எனக்கு செய்ய தெரியாதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. பட் இப்படி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னா 1 by s square equal to இதுக்கு பேர்ல நல்லா பார்த்துங்க ரெண்டுமே சேம் டேம் பட் சைன் மட்டும் தான் மாறுது. மேல மைனஸ் கீழே என்ன இருக்கு பிளஸ் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா கேட்டுங்க tan h இங்க as இருந்தா as by 2 ங்க போடுறோம். சப்போஸ் இங்க as by 2 இருந்தா as by 4 எழுதணும். தெரியுதா? tan h as by 2 as by 2. so L of f of t equal to இந்த மாதிரி முடியுது. இந்த ஃபார்முலாவை சைடுல நோட் பண்ணிடணும். since 1 minus e power minus as divided by 1 plus e power minus as equal to tan h as by 2. இந்த ஃபார்முலாவை அதுல நோட் பண்ணிக்க. தெரியுதா? சரி.